பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பேசி வருகிறேன். அநேக நேரங்களில் நம்மை நாம் காத்துக்கொள்ள முடிவதில்லை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்புறம் உட்காந்து யோசிப்போம், காத்துக்கொள்ள முடியாமல் போயிடுச்சே. வேதம் அழகா சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், தேவனால் பிறந்தவன் தன்னை என்ன செய்கிறான், காத்து கொள்ளுகிறான். அப்படி காத்து கொண்டதுனால என்ன பிரயோஜனம்? பொல்லாங்கனவனை தொடவே முடியாது. ஏன்னா நாம யாரு? தேவனால் உண்டாயிருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்கு? பொல்லாங்கனுக்குள்ள என்ன செய்யுது? விழுந்து கிடக்கிறது. அதை நாம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அநேக நேரங்களில் நாம் சொல்கிறோம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியல, என் சரீரத்தை காத்துக்கொள்ள முடியல, என்னுடைய சிந்தையை காக்க முடியல. பல காரியங்களை நமக்கு வேதத்தில் எழுதியிருக்கிறார். நாம் கற்று வருகிறோம். ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்கணும். அதைத்தான் ஆண்டவர் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நிக்கதேமு என்கிற ஒருவனுக்கு சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டாய் என்று சொன்னார். அவன் அப்போ கேட்ட ஒரு வார்த்தை, அதை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எல்லாம் கையில் எடுக்கிறீங்களா? அப்படி எல்லாம் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. நீடித்த காலம் தகப்பனல்லமை, நீடித்த காலம் தகப்பனல்லமை, நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து, நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து, பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. சொந்த ஜனமான யூதரை தள்ளி, சொந்த ஜனமான யூதரை தள்ளி, தொலையில் கிடந்த புறஜாதியாம் மந்தையில் சேர்த்து அப்பனும் தம்மோடு மைந்தர்களாகின சந்தோஷத்திற்காக பாடி துதி மனமே பரனை கொண்டாடி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. எத்தனை தீர்க்க அநேகரும் போந்தன, எத்தனை தீர்க்க அநேகரும் போந்தன, எத்தனை போதகர் மெய்யத்து சாட்சிகள், எத்தனை போதகர் மெய்யத்து சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தன்னை, எத்தனையாய் கிருபை வைத்தனோ கர்த்தனே. பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. எத்தனை அன்பு நம்ம மேலே வைத்தார். சொந்த ஜனமாக யூதரை தள்ளி தொலையில் கிடந்த நம்மை, புறஜாதியாக இருந்த காணியாட்சிக்கு புறம்பெயர்ந்த நம்மை தம்முடைய மந்தையில் சேர்த்துக்கிட்டாரே. மந்தையில் சேர ஆடுகளை சிந்தையில் ஆன்மா காரம் கொண்டு
தேடுவோம் வாரி திருச்சபையில் பாடுறோம்ல. எனக்கு அன்பால் அப்படி இருந்த நம்ம பார்த்து ஏற்றுக்கொண்டா போதும் என் பிள்ளைப்பாங்கிறாரே, அதுக்கு நாம் என்ன செய்யணும்? மறுபடி பிறக்க வேண்டும். ஏன்னா மறுபடி பிறக்கிறதுனா என்ன? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் புதுசாக சொன்னால் அப்படி தான் இருக்கும். அநேகர் அன்னைக்கெல்லாம் சொன்னீங்க, பைபிளை சொல்லும்போது வருங்கால சந்ததியும் கொஞ்சம் மனசில் வச்சு சொல்லுங்க. நீங்கள் நியாயம். ஏன்னா படித்தவங்களுக்கு அப்படி சொன்னால் தெரியும். இப்போ தான் படித்து வர்ற பிள்ளைகளுக்கு அதெல்லாம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? போதிக்கணும். எப்போவும் டீச்சர் இஸ் ஆல்வேஸ் அ டீச்சர், அவ்வளோதான். போதகர் எப்போவும் சின்னவங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி போதிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா வந்த சந்ததி முக்கியம், வருங்கால சந்ததியும் முக்கியம். அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேரணும். இங்கே நிக்கதேமு கேட்கிறார். என்ன கேட்கிறார்? 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு நிக்கோதேமு, எதற்கு நிக்கதேமு? அவர் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டான்? காண மாட்டான் என்று மெய்யாக உனக்கு சொல்றேன்னார். அப்ப நிக்கதேமு கேட்கிறார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில், ஒரு மனிதன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? நமக்கு இந்த கேள்வி வருமா இல்லையா? தாயுடைய வயிற்றுக்குள்ள திருப்பி போயா வர முடியும்? பிறந்தா அவ்வளோதான், ஒரு தரம் தான் பிறக்க முடியும். அப்போ எப்படிங்க ரெண்டாவது பிறக்கிறது? ஒருவன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயினுடைய கர்ப்பத்திலே இரண்டாந்தரம் பிரவேசிக்க கூடுமோ என்றார். இயேசு அதற்கு பதில் சொல்றார், ஒருவன் ஜலத்தினாலும். பிறக்கிறதுனா என்னது? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். எனக்கு அன்பானுடைய ஜலத்தினால் பிறப்பது என்பது என்ன? நீங்களும் பார்த்துருப்பீங்க, அறிஞ்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஜலத்தினால் பிறப்பது என்பது தண்ணீரில் அன்றைக்கு இயேசு கூட ஞானஸ்நானம் பெற்றதை யோவானிடத்தில் வந்து பெற்றார். அப்போ யோவான் கேட்டான், நீர் இடத்துல வர, நான் இடத்துல வர வேண்டியதாக இருக்க, நீர் இடத்துல வரலாமா அப்படின்னு யோவான் கேட்டான். அதற்கு அவர் என்ன சொன்னார்? இப்போது இடங்கொடு, இப்படி நீதிகளை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கு. ஆகையினால அதுக்கு இடம் கொடுன்னு யோவான் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போதுதான் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகி வந்தது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். இயேசு ஞானஸ்தானம் பெற்றார். ஏன்னா அந்த காலத்து ராதாமாணிக்கம் சொன்ன மாதிரி 30ஆம் வயதில் யோர்தான் நாட்டம் கரையில் சென்றாரே, யோவான் என்ற நோன்புகளேற்றாரே, ஸ்நானமும் பெற்றாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். 30ஆம் வயதில் யோர்தான் ஆற்றங்கரையில் ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம்னா என்னது? ஏதோ தண்ணியில் முங்கி எந்திரிக்கிறது இல்லை, ஞானத்தை பெற்ற வேண்டும். அவர்தான் தெய்வம், அவர்தான் சொந்த ரட்சகர், அவர்தான் என்னை உருவாக்கினவர். இந்த ஞானம் நமக்கு வேணும். யோபு சொல்றாரு 28:28 ஞானம்னா என்ன, புத்தினா என்ன அழகா சொல்றார். ஏன்னா மனிதனுக்கு எத்தனை வித ஞானங்கள் இருக்கிறது. இன்னைக்கு எவ்வளோதான் ஆறு பெருக்கெடுத்து ஓடினால் அதுக்கு மேலே நடந்து போகிற பாலம் கட்ட கற்றுக்கிட்டான். நான் சொல்லலை, பைபிளில் இருக்குது. இரும்பை வெட்டி எடுக்க கற்றுக்கிட்டான், மண்ணிலேருந்து வெள்ளியை பிரித்து எடுக்க கற்றுக்கிட்டான். எவ்வளோதான் ஆறுகள் ஓடினாலும் அது வற்றி போக பண்ண கற்றுக்கிட்டான். அதே போல் ஒரு துளி கசையாமல் அணை கட்டுவதற்கு இன்றைக்கு கற்றுக்கொண்டான். இதெல்லாம் ஞானம்தான். ஆனால் ஞானம்ங்கிறது என்ன? 28:28 சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுது மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஆண்டவருக்கு பயப்படுவதுதான் ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் புத்தி. எனக்கு அன்பார்ந்த பொல்லாப்பை விட்டு விலகி ஆண்டவருக்கு பயந்தா ஒருவன் என்ன செய்யணும்? மறுபடி பிறக்கணும். அப்படி மறுபடி பிறக்கணும்னா என்ன செய்யணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். எனக்கு அன்பானுடைய ஜலத்தினால பிறக்கிறதுனா என்ன? ஏதோ குளிக்கிறது தான் தினம் குளிக்கணும், அது இல்லை.
ஒரு போதகர் வந்து அறிக்கை கேட்பார். நமக்கு அதுக்கு முன்னாடி 3-4 நாள் கிளாஸ் எடுத்து அல்லது பல சொல்லி கொடுத்து அதை கற்றுக்கொள்ள வச்சு அப்புறம் என்ன செய்வாங்க, தண்ணி நிறைய ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கேட்பாங்க, நீ மெய்யாகவே ஏற்றுக்கொள்கிறியா? ஆமாம். யாருடைய கட்டாயத்தினாலையும் கிடையாது. ஏற்றுக்கொள்கிறியா? ஏற்றுக்கொள்கிறேன். இவன் பாவங்களை விட்டு விடுகிறாயா? பழையவன்லாம் ஒழித்து விடுகிறாய்? எல்லாத்தையும் ஆமான்னு சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால என்ன செய்கிறாங்க, ஞானஸ்நானம் கொடுக்குறான். அப்படி கொடுத்து ஜலத்தினாலும் அடுத்தாப்புல ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, போய் சேர முடியாது. அது சொல்றாரு நிக்கதேமுக்கு. வாசிங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியின், அவன் கேட்டது என்ன, ஒரு தரம் பிறந்த பிறகு மறுபடி எப்படி பிறக்க முடியும்னா, இவர் சொல்ற மறுபடி பிறக்கலாம்பா. எப்படின்னா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அப்படி ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காம இருந்தா தேவனுடைய ராஜ்யத்தை நீ பார்க்க முடியாது, உள்ள போக கூட முடியாதுன்னார். என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. நல்ல கவனிங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். காற்று. நம்ம அநேக நேரங்களில் காற்றை குடிச்சு பாடுறோம். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று உலகத்தில் ஊதினவர் அவர் தான். முதல்ல மனுஷனை உண்டாக்கி என்ன பண்ணாரு, ஜீவ சுவாசத்தை ஊதினார், நாசியில ஊதினார். அவன் ஜீவா. அவன் அன்னைக்கு தான் அந்த காத்து உள்ள போனது திருப்பி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. என்னைக்கு நிக்குதோ வாங்கி விட்ட மூச்சு அட நின்னு போனா போச்சு, வாங்கி விட்ட மூச்சு அது நின்னு போன போச்சு. இதை உணராய மனிதா, உணராய மனிதா, இதை உணராய மனிதா, உணராய மனிதா. எத்தனையோ பாட்ட பாடு. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனே நம்பாத என்னாலும் ஏமாத்திரம், என்ன படையும் மாத்திரம், என்ன படையும் மாத்திரம். இந்த மண்ணை படைச்சானா, இந்த பின்ன அளந்தானா, இந்த மண்ணை படைச்சானா, இந்த பின்ன அளந்தானா. மரணம் தன்னை நெருங்கும் போது அகமகிழ்வானா, தன்னை நெருங்கும் போது அகமகிழ்வானா. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனே நம்பாத என்னாள் ஏமாற்றம், என்ன படையும் மாத்திரம். காட்டில் உள்ள பறவைகளை கவனித்து பாரு, அதுக்கு வழியாக வர போட்டு வளர்த்தது யாரு. வீட்டில் உள்ள செடிகளை நீ திருந்தித்து பாரு, வீட்டில் உள்ள செடிகளை நீ திருந்தித்து பாரு. ஐய மனுஷனா இறைவனா யாருன்னு கோரு, மனுஷனா இறைவனா யாருன்னு கோரு. காற்று அழகா சொன்னார் பாருங்க. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. எங்கிட்டு வேணாலும் வரும். கிழக்கிருந்து காற்று வரும், மேற்கிருந்து வரும், வடக்கிருந்து வரும். ஏன்னா வடமேற்கு காற்று, தென்கிழக்கு காற்றுன்னு நம்ம சொல்றோம்ல. பருவமழை கூட வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழைன்னு சொல்றோம். ஏன்னா குற்றால குறவஞ்சியில கூட முக்குடர் பள்ளு திரிகூட ராசப்ப கவிராயர் கூட பாடினார். ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள இன்னும்
மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, மலை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுதேனார். முக்குனர் பள்ளுவில் நான் படிச்சிருக்கலாம், நிறைய பேருக்கு மறந்துருக்கும். காற்றை வச்சா கணிக்கலாம், என்ன குளிர்ச்சியாக இருக்குன்னு மழை வருமோ அப்படிங்கிறோம். அது எங்கேருந்து வீசுது யாருக்கு தெரியுமா? காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய், சத்தத்தை கேட்கிறோம். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் யாருக்கு தெரியுமா? இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். எனக்கு அன்பார்களே, ஆவியினால் பிறக்கிறோம் அப்படிதான். எங்க இருந்து வருது, எங்க போறோம்? காற்று எங்க இருந்து வருது? யாராவது காற்றினுடைய உருவத்தை பார்த்திருக்கோமா? சினிமாக்காரன் கூட சொன்னா, காற்றை கையில் பிடித்தவன் இல்லை, தூற்றி தூற்றி வாழ்ந்தவன் இல்லைன்னா. இன்னொரு ஒரு கவிஞன் சொன்னா, காற்றோட்டம் நின்று விட்டால் உயிர்களெல்லாம் அழியாதோ, காவலனை நீ அசைந்தால் ஒரு அணுவும் அசையாதோன்னா. காற்று இல்லைன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் ஆபத்து, இல்லாமல் போனாலும் ஆபத்து. ஆஸ்பத்திரியில் போனால் கூட ஒரு காற்று வைக்கிறாங்க. எதுக்கு? அதுக்கு என்ன வாயு பேர்? சிலிண்டரில் வைக்கிறாங்களே, கோமாவில் இருக்கும்போது அதுவும் கொடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காற்று. நீங்கள் அடுப்பெரியருக்கு ஒரு காற்று வீட்டுக்கு வருது, சிலிண்டரில் அடைச்சி வருது, எல்லாம் காற்று தான். ஆனால் அந்த காற்றில் என்ன செய்யுது? வித்தியாசங்கள் இருக்கிறது. அது எங்கேருந்து வீசுது நமக்கு தெரியுமா? எங்கேருந்து வருது தெரியாது. அதுபோல இங்கே அழகா சொல்றார், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல இது வீசுகிறது. அது சத்தத்தை கேட்கிறோம், அதனுடைய தன்மையை உணர்றோம். உஷ்ணமாக இருக்குங்கிறோம், குளிர்ச்சியாக இருக்குங்கிறோம். ஆனால் எங்கேருந்து வருது, எங்கே போகுது தெரியுமா? அது மாதிரி தாங்க ஆவியினால் பிறப்பதும். இந்த மாம்சத்தினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய காண முடியாது. அப்படி பிறந்தவன் அப்படியே இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அப்படி பிறந்துட்டேன்னா என்ன செய்யணும்? தேவனால் பிறந்தவன் காக்கணும், பாவம் செய்ய மாட்டான். ஆண்டவர் கேரண்டி கொடுக்கிறார், பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அப்படி காத்துக்கிட்டா பொல்லாங்கன் கிட்ட கூட வர முடியாது. யோபு அதனாலதான் சொன்னான். சத்துரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீர் அவனையும் அவனுக்குண்டான அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் விருதாவாகவா உம்மை தேடுகிறான்? விருதாவாக தேடுறான் உமக்கு. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ? கைகளின் கிரியையை ஆசீர்வதிக்கவில்லையோ? அவனுடைய சம்பத்து தேசத்தில் எவ்வளவு இருக்கு, அதனாலதான் உம்மை தேடுறான் அப்படின்னா. ஏன்? சத்துரு சாட்சி கொடுக்கிறான் பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்ளுகிறான். இன்னைக்கு மனுஷன் நாம் ஆண்டவருக்குள்ள பிறந்துட்டோம்னு சொல்றோம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருப்போம். ஆனால் நம்மை காத்து கொள்ள முடிகிறதா? உதாரணமாக சங்கீதம் 1 வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அதோட நிப்பாட்டல. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிகிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். மறந்துடாதீங்க. அநேக நேரம் நாம வித்தியாசப்படுறோம் வாழ்க்கையில். என்னைக்கு ஆண்டவருக்குள்ள பிறக்கிறோமோ அப்ப இருந்து நமக்குள்ள மாற்றங்கள் வருகிறது. நம்மை காத்து கொள்ள வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வாழ்ந்துடக்கூடாது. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வேதத்தில் அழகாக எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். பவுலே சொல்றார், எல்லாவற்றையும் எங்களுக்கு அனுபவிப்பதற்கு அதிகாரம் உண்டு, ஆனால் தகுதியாயிராது.
எது நம்ம அனுபவிக்கணும் அனுபவிக்கக்கூடாது ஆண்டவர் நமக்கு அழகாக எழுதி வச்சுருக்கார். நாம் இப்படித்தான் வாழணும். அப்படி வாழ்ந்தா ஒருத்தர் நம்மளை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அதனால தான் சொல்ற, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். எத்தனை பேர் இந்த வேதத்தில் காத்து கொள்ள முடியாமல் போனவங்க. யோசேப்பு தன்னை காத்து கொண்டான். பக்கத்தில் வந்து இழுக்கிறா, தினம் இழுக்கிறான். கொண்டு போகப்பட்ட இடமோ சொந்த யாரும் கிடையாது, பந்தம் கிடையாது. எப்படி கொண்டு வந்தான், அவனுக்கு யார்கிட்ட சொல்லி அழுறது கூட சூழ்நிலை கிடையாது. போன இடத்துல எப்போதும் கூட இருக்க போகிறது அந்த அம்மா தான். ஏன்னா அவர் போயிடுவார், மெய்காப்பாளன் எங்கே வேலைக்கு போயிடுவார். இந்த அம்மா சொன்னதை கேட்டால் அந்த இடத்துல அவன் பாட்ட ராஜாவாக இருக்கலாம். அவனே சொல்கிறான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் ஒருத்தன் இல்லை, நீ அவனுடைய மனைவியாக இருப்பதனால உன்னை தவிர வேறொன்று எனக்கு என்ன செய்யலை, விலக்கி வைக்கவும் இல்லை. அப்படி இருக்க நான் எப்படி இந்த பாவத்துக்கு உடன்படுவது, இந்த பொல்லாப்பை செய்வது? நமக்குள்ள அந்த உணர்வு வந்துருச்சுன்னா போதுங்க. பாவம் மனிதனை அடிமைப்படுத்துகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தையும் மிக அருமையான ஒரு வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். முதல்ல யாரு விடுதலையாக்கணும்? அவர் தான் நம்மளை எப்படி விடுதலையாக்குவார்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் வறுக்கும் போது நான் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும். அதனால தானே பண்றோம், பாவத்தினாலே மரித்து போயிருந்தே கிருபையால் ரட்சித்தீரே, பாவத்தினாலே மரித்து போயிருந்தே கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கனவினிலிருந்து தள்ளிவிடாமல், கனவினிலிருந்து தள்ளிவிடாமல் கள்ளத்தாலிடை கட்டினே, கள்ளத்தாலிடை கட்டினே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் நம்ம என்னை காத்துக்கொள்ள முடியுதா? தேவனால் பிறந்தா பாவம் எது, நன்மை எது, கெட்டது எது, தீமை எது, நல்லது எது, எப்படி நடக்கணும் எல்லாம் இந்த வேதத்தை படிக்கும்போது நமக்கு உணர்த்துகிறார். ஆனால் நம்மளால் காத்துக்கொள்ள முடியுதா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லதுங்க. ஆனால் கேட்குறதோடு விட்டுறாங்க. உங்கள் அவயவங்களை காத்து கொள்ளுங்கள். சில நேரம் நம்ம அறியாமலே பாவத்தில் நம்ம என்ன செய்வோம், விழுந்துருவோம். அப்புறம் தான் உட்கார்ந்து யோசிப்போம். பட்ட பின்னாலே வருகிற ஞானம் யாருக்கும் உதவுறதில்லை. அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒருவன் ஞானத்தை சம்பாதிக்கணும். எதை சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, புத்தியை சம்பாதிக்கணும். அந்த ஞானம் எங்கே இருக்கு? தேவனிடத்தில் இருக்கு. ஒருவன் ஞானத்தில் குறைவாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். அவர்கிட்ட கேட்கணும், எப்படி நான் காத்துக்கொள்ளணும் கேட்கணும். காத்துக்கொள்ளாம முடியாம போன ஏகப்பட்ட பேர். யோசேப்பு தன்னை காத்து கொண்டதுனால என்னங்க லாபம்பிங்க? அவன் எப்படி அடிமையா வந்தானோ வேத வாக்கின்படி அவன் அரசனாய் உயர்த்தப்பட்டான். சிறைச்சாலையிலிருந்து அரசார புறப்படுவாரும் உண்டு பிரசங்கி எழுதி வைத்தான். ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. மேலங்க அன்பு அழகு பிரசங்கில் எழுதி வச்சான். அதன்படி யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து அரசாளுவதற்கு புறப்பட்டு வந்தான். அவனுக்கு பலன் என்ன? காத்து கொண்டதுதான். ஒரு நிமிஷம் அந்த சிற்றின்பத்திற்கு இடம் கொடுத்திருந்தா இன்னைக்கு நாம் உட்கார்ந்து தியானிக்க மாட்டோம். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே,
இந்த நிகழ்ச்சியை பார்த்து பரவசம் அடைகிற நீங்கள் இதற்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா ரெக்கார்டிங்கோடு சேர்த்து 5000 ரூபா வந்தது. 30 நாள் உண்டு, 31 நாள் உண்டு. அது மட்டும் இல்லை, எங்கள் சபையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ இதில் எப்படிங்க கேட்பீங்க, கரண்ட்டு பில்லு கட்டுற கூட காணிக்க வராது. ஆனால் இந்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு நாள் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்பார், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்தனே, ஆத்துமாக்கள் வீதியில் கிடக்கப்பா, அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானமுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால நீங்களும் கர்த்தர் ஏவினால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல, ஒரு நாள் நிகழ்ச்சி தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், வேனில் அழைச்சிட்டு வரக்கு உதவலாம், பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம், ஊன்றுகோலுக்கு உதவலாம். எத்தனையோ பேர் இன்னைக்கு இன்னும் இடம் இல்லாமல் உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் இருக்காங்க. ஒரு அறை தான் திருநெல்வேலியில் கட்டியிருக்கோம், இன்னும் ஒரு அறை கட்டப்படுவதற்கு காத்திருக்கிறோம். ஆண்டவர் தான் எழுப்பி தரணும். அதற்காக ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, வருகிற காலம் கிறிஸ்மஸ் காலம், எத்தனையோ இடத்துலேருந்து எப்படி இல்லாமல் கவர் வரும். நான் எந்த கவரும் உங்களுக்கு அனுப்ப போகிறதில்ல. ஏன்னா மெய்யாகவே குமாரன் விடுதலை ஆக்கினா தான் விடுதலை. அவர் அங்கேருந்து விடுவிச்சா தான் எனக்கு வரும். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வர வைக்கணும். அப்படி வந்தால் தான் நீங்கள் கொடுக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் சொல்லியிருக்கிற வாக்கின்படி, சங்கீதம் 124:8 நம்முடைய சகாயம் எங்கே இருக்குது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் தான் உள்ளது. அந்த நாமத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதன் மூலம் இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலைல 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். எப்படி இதற்கு உதவி செய்யலாம் அப்படி கேட்டிங்கன்னா 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. ஜிபே, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நாங்கள் ரசீது பெற வேண்டும், அதற்கு கணக்கு வைக்க வேணும்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க. அதன் வழியாக உங்களுக்கு அனுப்புகிற வழி இருக்குது, நான் சொல்லுகிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளிலே காத்து கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்ளுகிறான். நாங்கள் எப்படி காத்து கொள்ள வேண்டும் இதை குறித்து கற்று வருகிறோம். எவ்வளவு பெரிய மனுஷனும் தன்னை காத்து கொள்ளாமல் போன வேதத்தில் அநேகர் உண்டு. இதை குறித்து அறிந்து இவைகளெல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை எங்கள் தியானித்து நிதானித்து அறிந்து கொள்ள எங்களுக்கும் எனக்கும் உதவி செய். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.